السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى عز وجل في القرآن الكريم: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أراد الحج فليستعجل فيمرض مريض وتضل الله وتعرض الحاجة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சகையான பெருமக்களே, புனிதமான மாதங்களில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். துல் கஅதாவை தொடர்ந்து துல் ஹிஜ்ஜாவை அடைய இருக்கிற பாக்கியங்கள் நிறைந்த மாதங்கள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். துல்ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கக்கூடிய ஹஜ் என்கின்ற அந்த மாபெரும் கிருபையான கடமையை, அந்த நற்கருமங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்கள் இவ்வருடம் ஹஜ்ஜிற்கு செல்ல உள்ளார்கள். ஹஜ் என்பது அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். சுருக்கமாக சொல்ல போனால், இங்கு நிறைய ஹாஜிகள் இருக்கலாம், இனி ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கலாம், ஹஜ் செய்ய வேண்டிய ஆசைகள் இருந்தும் பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்கலாம். உண்மையில் சொல்ல போனால் நமக்கு ஹஜ் என்பது ஒரு நியத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் நான் ஓதிய வசனத்தை மேற்கோள் காட்டியதை போன்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு சக்தி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக வைக்கிறான். ஹஜ் செய்வது அது இறைவனுக்காக செய்கின்ற ஒரு கண்ணியப்படுத்தக்கூடிய, கஅபாவை புனிதப்படுத்தக்கூடிய, அங்கிருக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் சென்று புனிதப்படுத்துகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. ஏற்கனவே புனிதமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமியை அங்கு போய் அல்லாஹுவின் அருளை பெறக்கூடிய மனிதர்களில் நாமும் ஒருவராய் கலந்து கொள்வதுதான் ஹஜ் என்பதாக பேசுகிறான். வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். ஒருவேளை பொருளாதாரம் உங்களிடத்தில் இருக்கலாம், ஆரோக்கியம், சக்திகள் இருக்கலாம், நாம் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஹஜ் என்பது ஆக கடைசியாக செய்யக்கூடிய அமல் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆக கடைசியான அமல் ஹஜ் என்பதாக இன்றைக்கு சமூகம் விளங்கி இருக்கிறது. எந்த இடத்திலும் சமூக அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் கிதாபுகளில் எந்த இடத்திலும் ஹஜ் வாழ்க்கையில் இறுதியில் செய்ய வேண்டிய அமல் என்று எங்கேயுமே போடல. எந்த இடத்திலும் ஹதீசுகள் மேற்கோள் காட்டப்படவில்லை. உடம்பில் தெம்பு இருக்கிற பொழுது, சக்தி இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதரிடத்தில் 5 வருடத்திற்கு அவரிடத்தில் காசுபணங்கள் இருக்கிறது, சக்திகள் இருக்கிறது, ஹஜ் செய்ய வேண்டிய அந்த கடமை இருந்தும் அவர் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் நசரானியாகவோ யகூதியாகவோ மரணிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்பதாக பெருமானார் பேசியிருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் கடுமையாக, இவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக பெருமானார் பேசியிருக்கிற ஹதீசுகள் நிரம்ப பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமல்களையும் நீங்கள் விரைவாக செய்யுங்கள் என்று எந்த விதமான அமல்களையும் பெருமானார் ஏவியது கிடையாது.
தொழுகையை நிதானமாக தொழுகுங்கள், நோன்பை மிக நிதானமாக அதை மேற்கொள்ளுங்கள். எல்லா விதமான அமல்களை பேசுகிற பொழுது பெருமாறும் நிதானியங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ஜை பற்றி பேசுகிற பொழுது மன் அராதல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற நாட்டமும் விருப்பம் இருந்தால் ஃபல்யஸ்தாஜில், நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஹதீசுகளில் பார்க்கப்படுகிறது, நீங்கள் விரைந்து நீங்கள் தாமதித்தால், ஒரு விஷயத்தை ஹஜ் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பிருந்தும் அதை நீங்கள் தள்ளி போட்டால் அல்லாஹு தஆலா ஒருவேளை உங்களுக்கு ஃபயம்ருதுல் மரீல், ஒருவேளை உங்களுக்கு நோய்வாய், அதன் மூலியமாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் தடைபடலாம். வதலில்லுல் தால்லா, உங்களுக்கான பயணங்களினுடைய இடையூறுகள் ஏற்படலாம். வதஅரிதுல் ஹஜ்ஜா, ஏதாவது ஒரு தேவைகள் உங்களுக்கு இடையூறாக வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஹஜ்ஜை பிற்படுத்தலாம். செலவுகள் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியதுதான். ஹஜ்ஜில் வரைக்கும் நாம் தாமதித்தது அதற்கு பின்னால் செலவுகளை மிச்சப்படுத்தலாம் என்பது அல்ல அர்த்தம். ஹஜ் என்பது எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா அது கடமையாக்குகிறான். அந்த சக்திகள் இருக்கிற எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சங்கையான பெருமக்களை, நாம் அத்தனை பேர்களும் ஹாஜிகளாக ஆக வேண்டும் என்கிற நியத்துகள் முதலில் வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஹாஜிகளாக ஆக்குவானாக. சங்கையான பெருமக்களே, நிரம்ப நேரங்களில் பணம் காசுகளை விட நியத்துகள் தூய்மையாக இருந்தால், யாராவது ஒரு குடிசையில் இருப்பவர் கூட அல்லாஹுவினுடைய இல்லத்திற்கு அவர் அழைப்பாளராக மாறுவார். அங்கு போய் அவர் ஹஜ் செய்யக்கூடிய இறை இல்லத்தை சந்திக்கிற தரிசிக்கிற வாக்கியத்தை இறைவன் தருவார். சங்கையான பெருமக்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இப்பொழுது எல்லா வேலையும் முடிந்து விட்டது, நான் என்ன செய்ய வேண்டும்? திருமறையிலும் கூட அந்த வசனம் வரும், அத்தின் ஃபின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள் என்பதாக இறைவன் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்படி நான் அழைப்பு கொடுப்பது? இவ்வளவு கோடி மக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் என்னுடைய சின்ன இந்த குரல் எப்படி எல்லாருக்கும் போய் சேரும்? அப்பொழுது அல்லாஹு தஆலாவினுடைய வார்த்தை இருந்தது, அத்தின் அலைக் வஅலைனல் பலாக், நீ அழைப்பு கொடு, அதை எத்தி வைக்கிற பணி என்னுடையது என்றான் அல்லாஹு தஆலா. அதனால்தான் ஃபீ குல்லி அஜ்ஜின் அமீக் ஃபீ குல்லி ஃபஜ்ஜின் அமீக், ஒவ்வொரு தெருவோரங்கள், ஒவ்வொரு ஊர்களில், குக்கிராமங்களில், ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய செவிகளிலும் ஹஜ்ஜினுடைய அழைப்பு போய் சென்றது. இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள், எத்தனை நகரங்களில் இருந்து, எத்தனை நாடுகளில் இருந்து, எத்தனை கிராமங்களில் இருந்து, எத்தனை வீடுகளில் இருந்து அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இறைவன் அழைப்பால், அல்லாஹுவினுடைய பெரும் பேற்றினால் அவர்கள் ஹஜ் செல்வதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அத்தனை நபர்களையும் அல்லாஹு பிரதிநிதியாக அவனுடைய இல்லத்திற்கு அழைக்கிறான். ஒரு நாட்டிலே குறிப்பிட்ட சில நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஐநா சபைக்கும் ஒரு முக்கியமான இடத்திற்கு அழைக்கப்படுவதை போன்று இறைவன் சில நபர்களை துல்லியமாக தேர்ந்தெடுக்கிறான், வாய்ப்புகளை கொடுக்கிறான். பணம் காசு இருக்கிற எல்லாராலும் அல்லாஹ் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுப்பது கிடையாது. எல்லார்ட்டையும் பொருளாதாரம் இருக்கிறது. முகலாய மன்னர்களுடைய வரலாற்றுகளில் அவர்கள் 800 வருட காலங்கள் அவர் ஆட்சி செய்த பொழுது முகலாய மன்னர்களில் யாருமே ஹஜ் செய்யவில்லை என்பதாக வரலாற்று குறிப்புகள் காண முடிகிறது. காரணம், அந்த வாய்ப்புகள் என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தி வைப்பது அல்ல. இறைவன் யாருக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ, அவன் அழைப்பாளராக, விருந்தினராக யாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அவர் வறுமையில் இருந்தாலும் சரி, நோயில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அழைக்க வேண்டும் என்றால், நாம் இந்த வருடத்திலும் கூட ரொம்ப நபர்களுக்கு ஹஜ்ஜிற்கான அப்பாயின்மெண்ட் கிடைத்தும் கூட போக முடியாத ஒரு சூழல் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிரம்ப நபர்கள் அப்பாயின்மெண்ட் செஞ்சோம், எத்தனையோ பேர் அதற்கான விண்ணப்பித்தார்கள், எல்லாரும் அதற்கான முன்தொகை கூட கட்டினார்கள். வாய்ப்புகள் என்பது இறைவன் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்கள் மட்டுமே அடையக்கூடிய வாக்கியமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்கள், ஹஜ் என்பது ஒரு புனித அமல். அதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அவன் வீட்டிற்கு அழைக்கிற பொழுது நிரம்ப விஷயங்களை நமக்காக செய்து வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக நிரம்ப ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருவர் ஹஜ் செய்கின்ற அந்த வாக்கியம் கிடைத்து அவர் தவாஃப் செய்கிறார், 7 முறை தவாஃப் செய்கிறார். தவாஃப் செய்துவிட்டு ஒரு 2 ரக்காத்தை அவர் தொழுதால் அவருடைய தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி ஒரு அடிமையை உரிமை விட்டதற்கான அந்த கூலியை தருகிறார். ஒவ்வொரு 8 தவாஃபிற்காக அவர் நடக்கிற பொழுது ஒரு 8 எடுத்து அடுத்த 8 கீழே வைப்பதற்கு முன் 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் போக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதை பெருமானாரிடத்தில் பல முறை இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு ஹாஜிக்கான பெருமையும் ஒரு ஹாஜிக்கான தனிச்சிறப்பும் இதுதான். காரி தய்யிப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், வாழ்க்கையில் 3 விஷயங்கள் மிகவும் சோர்வு கொடுக்காது. அது எப்பயுமே அந்த ஆசை தாகம் அடங்காது. நீங்கள் வானத்தை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்தால், அதில் இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய அதிசயங்களை ரசிக்க ஆரம்பித்தால், ஒரு மனிதன் வானத்தை பார்க்கிற பொழுது அப்படியே ஆர்ப்பரிப்பில் பூரித்து போகிறான். இரண்டாவது, ஒரு மனிதன் அவன் மௌத்து வரைக்கும் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருந்தாலும் தாகம் இருந்து கொண்டே இருக்கும், தாகம் அடங்காது. நீருக்கான அல்லாஹுக்கான அந்த தாகத்தை அல்லாஹுத்தால ஏற்படுத்துகிறான். மூன்றாவது, கஅபாவை சொல்லுகிறார்கள். எத்தனை முறை ஒரு மனிதன் கஅபாவை பார்த்தாலும் ஆனந்த பரவசம் அடைகிறான். அவன் மனதில் ஒரு புது புது எண்ணங்கள் வருகிறது. அதன் மூலியமாக ஒரு குதூகலிப்பு ஏற்படுகிறது. மனதில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் ஆனந்தமும் ஒரு பரவசமும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கஅபாவை சந்திக்கிற மனிதருக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, ஹாஜிகள் செல்ல இருக்கிறார்கள். நாம் ஹஜ் செய்யக்கூடிய அந்த கடமை பெற்ற மக்களாக இருந்தால், நாம் ஹஜ் செய்யக்கூடிய வேண்டிய எண்ணம் இருந்தால், கண்டிப்பாக நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். சங்கையான பெருமக்களே, ஹாஜிகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஹதீஸுகளும் கூட இடம்பெறுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு ஹஜ்ஜிற்காக செல்லக்கூடிய ஒரு தவாஃப் செய்யக்கூடிய மனிதருக்கு அல்லாஹு தஆலா 120 ரஹ்மத்துகளை கொடுக்கிறான். அதில் எப்படிப்பட்ட ரஹ்மத்துகளை பங்கிடுகிறான்? கஅபாவில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 120 ரஹ்மத்துகள் இறங்குகிறதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகளுக்கு இணங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சித்தீன் அலி தாயிஃபீன், தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹ் 60 ரஹ்மத்துகளை ஒதுக்கி வைத்திருக்கிறான். வஅர்பஈனலில் முஸல்லீன், தொழுகக்கூடியவர்களுக்கு என்று 40 ரஹ்மத்துகள் வைக்கிறான். மீதம் இருக்கக்கூடிய 20 அந்த கஅபாவை கண்குளர பார்க்கக்கூடியவர்களுக்கு இறைவன் 20 ரஹ்மத்துகளை ஒதுக்கி வைத்திருக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களை, இப்படி எண்ணிக்கையால் அல்ல, நாம் எண்ணிக்கையால் சொன்னாலும் கூட இதை மிகைப்படுத்தி இந்த ஹதீசுகளை சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் அளவு கடந்த நன்மைகளை அங்கு வைத்திருக்கிறான். ஒரு மனிதருக்கான மிகப்பெரிய பாக்கியம், ஒரு மனிதருக்கான மிகப்பெரிய கொடுப்பனை என்பது ஹஜ்ஜிற்கு செல்லுவது மட்டுமல்ல, ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான் மிகப்பெரிய வாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற சஹாபி இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரம் பிடிக்கிற பொழுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முனைப்பை காண்பிக்கிற பொழுது கையை உருவிக்கொள்கிறார்கள். வாய்மொழியக்கூடிய கலிமாவை மொழியிற நேரத்தில் கையை உருவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதற்காக நீங்கள் கையை எடுத்துக் கொண்டீர்கள்? அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற சஹாபி சொன்னாங்க, நான் ரொம்ப பாவங்கள் செய்திருக்கிறேன், என் பாவங்களை போக்கியதற்கு பின்னால் நான் இஸ்லாத்திற்குள் வருகிறேன் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னல் இஸ்லாம் தஹதி மா கான கபுலஹு, இந்த இஸ்லாத்தை நீ ஏற்றதற்கு பின்னால் இதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் போயிடும், நீ பயப்பட தேவையில்லை, கலிமாவை சொல் என்பதாக பெருமானார் பிடிக்கிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹிஜ்ரத்தை செய்கிறார் என்று சொன்னால் எஹ்தி மாக்கான கபுலஹு, அதற்கு முன்னால் உள்ள எல்லாம் அல்லாஹு தஆலா அழித்து போகின்றான், அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போகிறது. மூன்றாவதாக சொல்லுகிற பொழுது அல் ஹஜ்ஜு, அதே போன்ற ஹஜ் செய்கின்ற ஒரு மனிதருக்கும் தகுதி மக்கான கபுலஹு, அதற்கு முன்னால் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் இறைவன் போக்குகிறான் என்கின்ற இந்த ஹதீஸ் அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற சஹாபி சொல்லிவிட்டு அவருடைய கடைசி இறுதி தருவாயில் தன் மகனுக்கு உபதேசித்தார்கள், மகனே, இதற்கு பின்னால் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால், எல்லாரும் இஸ்லாத்திற்குள் நாம் இருக்கிறோம் குடும்பத்தில், இதற்கு பின்னால் இஸ்லாத்திற்குள் வர வேண்டிய நமக்கு அந்த அது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கப் போவது கிடையாது. ஹிஜ்ரத் என்கின்ற அந்த வரையாட்டும் ஹிஜ்ரத் என்கின்ற அந்த அளவுகோலும் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. கியாமத்து வரைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாபு என்று சொன்னால், ஒரே ஒரு கதவு திறந்திருக்கிறது என்று சொன்னால் ஹஜ் என்கின்ற இந்த ஒரு பாக்கியம் தான். ஹஜ் செய்கின்ற மனிதர்கள் கியாமத்து வரைக்கும் அவர்கள் சென்று அந்த ஹஜ்ஜை மபுரூராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக அவர் நிறைவு செய்தால், அன்று பிறந்த பாலகனை போன்று அல்லாஹ் அவர்களுக்கான அந்த நன்மைகளை வழங்குகிறான், பாவங்களை போக்குகிறான் என்கின்ற செய்தியை அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்றைக்கு எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் ஹஜ்ஜிலே நடக்கிறது. லேசா நினைக்கிறோம் ஹஜ்ஜினுடைய காரியங்கள். ஹஜ் என்பது நாம் மிக லேசாக நினைக்க கூடாது. மக்காவுடைய அந்த நகரம் என்பது புனித பூமி, புண்ணிய பூமி. கஅபாவிலே இதுவரைக்கும் தவாஃபு செய்யாத ஒரு நிமிடம் கூட கிடையாது. ஹதீஸ் தஃசீரிலே பார்க்க முடிகிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்தில் மிகப்பெரிய வெள்ள பிரளயம் ஏற்பட்ட பொழுதும் கூட, அந்த நேரத்திலும் கூட அந்த கஅபாவை வலம் வருவதற்கு இறைவன்
அந்த தண்ணீருக்குள் மீன்களையும் பாம்புகளையும் முதலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அதுகளும் கூட தவாஃபுகள் செய்து கொண்டிருந்ததாக தஃசீர்களிலே கூறப்படுகிறது. ஒரு நிமிடம் கூட தவாஃப் என்பது இடைநிறுத்தம் இல்லாமல் உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது முதல் கொண்டு தவாஃப் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த காபாவை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ பெருமக்கள் கூட சில நபர்கள் சில ஆராய்ச்சிகளை நடத்தினார்கள். எல்லா மனிதர்களையும் நாம் வேகமாக மதம் மாற்றம் செய்வதற்கான உபதேசங்களை செய்கிற பொழுது மாற்றிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இஸ்லாமியர்களை அவர்களை கன்வெர்ட் பண்ணுவதற்கு மாற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான எத்தனை போதனைகளை சொன்னாலும் மிக இலகுவாக யாரும் மாறுவதற்கு தயாராக இல்லை. இது என்ன காரணம் என்பதை ஆராய்ச்சியின் மூலியமாக பல ஆண்டுகள் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. நிரம்ப அறிஞர்கள் நிரம்ப கிறிஸ்துவ மதத்தினுடைய அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். என்ன காரணமாக இருக்கும்? இவ்வளவு பெரிய உபதேசங்கள் பேசப்பட்டும் எவ்வளவு பொருளாதாரங்களை கொடுத்தாலும் இஸ்லாமியர்கள் இந்த மதம் மாறக்கூடிய விஷயத்தில் மிக அழுத்தமாக இருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதை அவர்கள் மிக ஆராய்ச்சிகளோடு அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இறுதியில் 3 விஷயம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அவர்களுடைய அந்த மனம் மாற்றம் ஏற்படாததற்கு முதல் காரணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்பதாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாடுகளுக்கு சென்றாலும் ஒரு சின்ன எழுத்துக்கள் கூட பிசுறு மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்று சொன்னால் அது குர்ஆன் தான். உலகத்தில் எந்த நாடுகளுக்கு நீங்கள் சென்று குர்ஆனை வாசித்தாலும் அதில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ஒரு சக்தி அவர்களை மதம் மாறுவதை விட்டும் தடுத்து நிறுத்துகிறது. இரண்டாவது அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி 5 நேர அழைப்புக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை. 5 நேர தொழுகைக்காக இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எப்படிப்பட்ட தீவுகளில் வாழ்பவராக இருந்தாலும் கூட அந்த 5 நேர அழைப்புகளின் மூலியமாக தொழுகையில் அவர்கள் ஒன்று கூடக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய மனம் மாற்றத்திற்கு அது காரணம் இல்லாமல் ஆக்குகிறது. மூன்றாவது சொல்லக்கூடிய விஷயம் தல்பியா. ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் சொல்லக்கூடிய தல்பியா என்கின்ற லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகின்ற பொழுது முன்னால் செல்லக்கூடிய ஒருவர் வறியவராக கூட இருக்கலாம், பின்னால் வரக்கூடியவர் ஒரு மன்னராக கூட இருக்கலாம். சொல்லக்கூடியவருடைய அந்த தல்பியாவை பின்தொடர்ந்து பின்னால் வருபவரும் சொல்லுவார். அது எந்த நாட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை அங்கு முக்கியம் அல்ல. எல்லா நபர்களும் அங்கு வரக்கூடிய அத்தனை பேருடைய நாவிலும் அந்த தல்பியாவினுடைய ஒற்றுமையும் அங்கு ஒன்றிணையக்கூடிய காரணத்தினால் அந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் லேசாக மாறுவதற்கு அது பொருத்தமாக இல்லாமல் போகிறது என்கின்ற அந்த 3 முடிவுகளை அந்த கிறிஸ்துவ மத போதகர்கள் அதை கண்டறிகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமல் தான் ஒரு அற்புதமான ஒன்றிணைக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய உள்ளங்களிலும் ஒரு அச்சாணியாக இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஆசை வர வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்க வேண்டும். நீயத்துகள் மிகச்சரியாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்மையும் அந்த இடத்திற்கு அழைப்பான். எவ்வளவோ பேர் அவர்களுக்கான ஆசைகள் இருக்கிறது, அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்கின்ற ஒரு குறைதானே தவிர பொருளாதாரத்தை வைத்து எந்த அமலும் முன்னிறுத்தப்படுவது கிடையாது. அல்லாஹுவிற்கான அந்த அழைப்பும் அல்லாஹ் நாடிவிட்டால் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை கண்டிப்பாக அந்த இல்லத்திற்கு அழைத்து பெருமைப்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதற்கு இருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய கவனத்திற்கு சில விஷயங்களை நான் முன்வைக்கிறேன். உங்களுடைய ஹஜ்ஜுகள் மிகவும் மகரூராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்ற சின்ன பாவங்கள் கூட, ஒரு வார்த்தை கடிந்து பேசுவதை கூட, கெட்ட வார்த்தைகளை மொழிவதை கூட, நாம் தனிமையில் இருக்கிற பொழுதும் சரி, நாம் பொது இடத்தில் இருக்கிற பொழுதும் சரி, இது போன்ற விஷயங்களிலிருந்து தவிர்த்து இருப்பதன் மூலியமாக, சின்ன பாவங்களை கூட செய்யாமல் இருப்பதன் மூலியமாக ஒரு ஹஜ் மபூராகுவதற்கான காரணங்கள் இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய எல்லைக்குள் சென்றதற்கு பின்னால் இஹ்ராம் அணிந்து விட்டால் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க ரொம்ப யோசித்து பார்த்தால், அறிவை கொண்டு நீங்கள் யோசித்து பார்த்தால் ஹஜ்ஜினுடைய அமல்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். தவாஃப் செய்வதையும் அமல்களின் அந்த கோட்டிலிருந்து நாம் கொஞ்சம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்தால் தவாஃப் என்பது சாதாரணமாக சுற்றக்கூடியது. ஒரு தவாஃப் என்பது அந்த கட்டிடத்தை சுற்றக்கூடிய ஒரு சாதாரணமான செயல். கல்லெறியக்கூடிய சைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த செயலும் அமலாக பொருத்தமாகாது. ஒரு சைத்தானுக்கு கல்லெறியங்கிற சொல்லி அந்த அமலையும் கூட நாம் அமல்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது அறிவுக்கு உகந்தாது. நீங்கள் மூன்றாவதாக சகை செய்கின்ற தொங்கோட்டம் ஓடுகின்ற அந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தாலும் இந்த சஃபாவிற்கும் மருவாவிற்கும் அவர்கள் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் அல்லவா, இதையும் நீங்கள் அறிவு கொண்டு யோசித்தால் அது அமலாக அது படாது. நீங்கள் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லிற்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு முத்தமிடுகிறீர்களே, இதுவும் அமலை போன்று தெரியாது. வெளியில் இருந்து ஒரு மனிதர் பார்க்கிறார் என்று சொன்னால் எதுவுமே அமலை போன்று தெரியாது.
அப்ப முஜ்தலிஃபாவிலே அரஃபாவிலே தங்கக்கூடிய அதுவும் கூட தங்கிவிட்டு செல்லுவதும் கூட அமலாக பார்க்கப்படுவதும் கூட பொருத்தமற்ற விஷயமாக நமக்கு தெரியலாம். நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இது அத்தனையும் இறைவன் சொல்லுகின்ற கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. நான் சொல்லிவிட்டால் நீங்கள் செய்வதுதான் அமல் என்பதாக இறைவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹஜ்ஜினுடைய அமல்கள் இருந்தது. பெருமானார் இந்த சமூகத்திற்கு காட்டி தந்த வழிமுறை இதுதான். அல்லாஹ் பணித்த அந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க பெருமானார் செய்து காண்பித்ததை உலகம் முடிவு நாள் வரைக்கும் அதை செய்வதுதான் அமல் என்பதாக ஹஜ்ஜிலே அல்லாஹ் கொண்டு வருகிறான். இஹ்ராம் அணிந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டார் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக இறைவன் தவாஃபை செய்ய சொன்னால் தவாஃபு செய்ய வேண்டும். நீங்கள் உலகத்தில் எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் வலதுபுறத்திலிருந்து செய்வீர்கள். ஆனால் தவாஃபை மட்டும் இடதுபுறத்திலிருந்து அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறார். அதனாலதான் தவாஃபு செய்யக்கூடிய இடதுபுறத்தில் ஆரம்பித்து அப்படியே சுத்த ஆரம்பிப்பார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், இறைவன் எதை சொல்லுகிறானோ அதுதான் அமல் என்பதை, அவனுக்கு முழு கட்டுப்பாடோடு நாம் பணிகிறோம் என்பதை வெளிப்படுத்தும் முகம்தான் இந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களும் கிரியைகளும். இதை முழுமையாக எந்த விதமான அப்பழுக்கம் மற்றும் இல்லாமல் நாம் தூய்மையாக இறைவனுக்கு நிறைவேற்றுகிற பொழுது ஹஜ்ஜை மபரூராக மாறுகிறது. சின்ன பாவங்களை கூட செய்துவிடக் கூடாது. இரண்டாவது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் நியத்துகளை மிக பொருத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் ஹஜ்ஜிற்கு செல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சொன்னார்கள், இன்றைக்கு எவ்வளவு ஹாஜிகள் வந்திருக்கிறார்கள் ஹஜ் செய்வதற்கு, எவ்வளவோ ஹாஜிகள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள், குழுமி இருக்கிறார்கள் என்கின்றதை ஆச்சரியத்தோடு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அர் ரக்பு கஸீரு வல் ஹாஜு கலீலு. நிரம்ப நபர்கள் பயணிகளாக இங்க வந்திருக்கிறார்கள். நிரம்ப நபர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, உண்மைதான். நிரம்ப நபர்கள் பயணிகள் தானே தவிர ஹாஜிகள் மிக குறைவு என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம் நியத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகளும் கூட இதற்கு பொருத்தமாகும். கடைசி காலங்கள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாட்டத்திற்காக ஹஜ்ஜிற்கு போவார்கள். பணக்காரர்கள் வியாபார நோக்கத்தோடு அவர்கள் ஹஜ்ஜிற்கு செல்லுவார்கள். ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். ஒவ்வொரு மனிதரும் பிரபல்யத்திற்காக, பெருமைக்காக, முகஸ்துதிக்காக, தன்னை ஒரு ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, இப்படி பல நோக்கங்கள் மனங்களில் இருந்தாலும் இந்த நோக்கங்களை வைத்துக் கொண்டு நாம் எவ்வளவு செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை பொருட்படுத்த மாட்டான் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகிறார்கள், சனா என்கின்ற ஒரு பூமியிலிருந்து ஒரு மனிதர் கிளம்புகிறார். அவர் இஹ்ராமை அணிந்தவராக தலைவிரி கோலத்தோடு பார்ப்பதற்கு மிகவும் அவருடைய அந்த தோற்றமே மிக கோரமாக இருக்கிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வரார். அவருடைய கால் கடுக்க, அவருடைய வேகங்கள் தனிய அப்படியே நடந்து வருகிறார். வந்தவர் திரைச்சீலியை பிடித்து அழுகிறார். அழக்கூடிய மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றாங்க. நான்காவது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த செய்தி. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? நல்ல வருமானத்தில் அவர் வரவில்லை. அவர் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. அவர் செலவு செய்து வந்த பணம் ஹராமாக இருக்கிறது. அவருடைய எல்லா விதமான பொருள்களும் பணங்களும் பொருளாதாரங்கள் எல்லாம் ஹராமாக இருக்கிற பொழுது அல்லாஹ் இவர் துஆவை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் இதற்கு சான்றாக இருக்கிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நல்ல வருமானத்தில் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகள் அமைய வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் சிறிதளவு ஹலாலான முறையில் சேர்த்து வைத்து அதை சிறுக சிறுக சேர்த்து வைத்து அதன் மூலியமாக ஹஜ் செய்தாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் அளவுகோல் அதிகம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் இப்படி அமையும், ஒரு மனிதர் நல்ல வருமானத்தில் பணங்களை சேர்த்து சிறுக சிறுக அவருடைய சேமிப்பின் மூலியமாக சேர்த்து ஹஜ்ஜிற்காக அவர் வீட்டிலிருந்து கிளம்புகிற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அவர் வாய் மூடுகிறார் என்று சொன்னால் வானவர்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொண்டான், உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டான், நீங்கள் ஹஜ்ஜிற்கு வருவதற்கு தகுதியானவர்கள், உங்களுடைய நஃபகாக்கள், நீங்கள் செலவு செய்த பணங்கள் ஹலாலான வருமானங்கள், உங்கள் ஹஜ் மப்ரூரான ஹஜ் என்பதாக அவர்கள் அந்த இடத்திலே உங்களோடு சேர்ந்து அவர்களும் தல்பியா சொல்லுவார்கள். ஒருவேளை உங்கள் பணங்களில் காசுகளில் ஹராமுகள் இருந்தால் அந்த நேரத்தில் இவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகிற பொழுது லா லப்பைக், உன் லப்பைக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய பொருளாதாரத்தில் தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை, எனவே உன்னுடைய ஹஜ்ஜில் மக்ரூர் இல்லை, அதில் மக்ரூர் இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கான தயார் இல்லை என்பதை அந்த மாணவர்களும் சேர்ந்து இந்த மனிதருக்கு லானத்தாக சபித்துக் கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஹதீஸையும் நாம் காண முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, நல்ல வருமானம் ஒரு நல்ல ஹஜ்ஜை நாம் செய்து முடிப்பதற்கு தேவைப்படுகிறது. ஆக இந்த நேரத்திலே ஹாஜிகள் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
வேண்டும். நாம் விடைபெறுகின்ற அந்த ஹஜ்ஜிலே யாருடைய மனக்கசப்பும் இல்லாமல், எந்த விதமான கடன் பாக்கியங்களும் இல்லாமல், மிக தூய்மையாக இந்த இடத்திலிருந்து செல்லுகிற பொழுது மிக தூய்மையாக அனைவரிடத்திலும் நாம் பரஸ்பரமாக அவரிடத்தில் மன்னிப்புகளையும் அவரிடத்தில் கடன் போன்ற விஷயங்கள் எல்லாம் முடித்துவிட்டு மிக தூய்மையாக இறை இல்லத்திற்கு செல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை செய்ய இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கும் இனி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஹாஜிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய ஜமாத் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு